வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். கோதுமை தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷா வரமிளகாய் தேங்காய் சட்னியும் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோதுமை தோசைக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மிக்சிங் பவுல்ல 1.5 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். இது கூட 1/4 கப் அரிசி மாவு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைக்கணும். ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இன்னொரு கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கட்டி இல்லாம கரைச்சாச்சு. மாவு கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சோம்னா கரெக்டா இருக்கும். மாவு பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இதுல 1/2 டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சமா சுகர் சேர்த்தோம்னா தோசை நல்லா சிவந்து வரும். மூடி வச்சிடலாம். மாவு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி மாவை கரைச்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னா தோசை நல்லா மொறுமொறுப்பா சுவையா இருக்கும். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதுல 2 பெரிய பூண்டை கட் பண்ணி சேர்க்கிறேன். சின்ன பூண்டுனா 4 சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 3 காஞ்ச மிளகாவும் 1 காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துக்கிறேன். நான் இதுல ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய் சேர்த்திருக்கேன். அது இல்லைன்னா காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லா இருக்கும். இதை எண்ணெயிலேயே மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்துட்டோம்னா சட்னி நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ மிளகாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. மிளகாய் பூண்டு 2யுமே மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன பீஸ் புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்து சுத்தி இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டலாம். மிளகாய் வறுத்த மீதி எண்ணெய் கூட 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை. தாளிப்ப சட்னியில சேர்த்துடலாம். அடுத்து அதே பேன்லயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் இதுல பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் அளவுல இஞ்சி, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை லேசா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயமும் 1 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும், அப்புறமா உப்பு சேர்க்கணும். நம்ம மாவு கரைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இதுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுவுமே 1 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. மாவு 1/2 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு. வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மாவுல சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா உள்ளங்கையில சேர்த்துட்டு கசக்கி சேர்த்துக்கங்க. தோசை நல்லா வாசனையா இருக்கும்.
அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். சீரகம், கொத்தமல்லி இலை ரெண்டையுமே கடைசியில சேர்த்துக்கங்க. தோசை நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், கோதுமை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். ஒவ்வொரு தோசையும் ஊத்தும் போது நல்ல அடி வரையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஊத்தணும். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால அரிசி மாவு போய் அடியில தங்கிரும். தோசைக்கல் போட்டு நல்லா சூடாயிருச்சு. அதுல ஒரே ஒரு டிராப் மட்டும் எண்ணெயை விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்திடலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்க்கு இருக்கிற அளவுக்கு தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மேலையெல்லாம் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தோசையை சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை மேலையும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கங்க. இந்த மாதிரி சுத்திலும் எண்ணெய் விட்டுட்டு மேலையும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. அந்த சைடும் வேகட்டும். அந்த சைடு வெந்துருச்சு, எடுத்துடலாம். சுவையான கோதுமை தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷா டேஸ்டான வரமிளகாய் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.